தமிழ்நாட்டில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட மத்திய குழு இன்று வருகை தர இருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட மத்திய குழு இன்று தமிழ்நாடு வருகிறது. மத்திய உள்துறை இணைச் செயலாளர் ராஜேஷ் குப்தா தலைமையில் 8 பேர் கொண்ட குழு இன்று சென்னை வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. புயல் பாதிப்புகளுக்கான நிவாரணமாக தமிழ்நாடு அரசு 2000 கோடி கேட்டிருந்த நிலையில் தற்போது மத்திய குழு இன்று தமிழ்நாடு வர இருக்கிறது. பெஞ்சல் புயல் பாதிப்பு குறித்து தமிழ்நாட்டை பார்வையிட மத்திய குழு இன்று தமிழ்நாடு வர இருக்கிறது. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். பெஞ்சால் புயல் பாதிப்புகள் என்பது தமிழகத்தினுடைய விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களை புரட்டி போட்டிருக்கக்கூடிய நிலையில இதற்கு உரிய நிவாரணம், குறிப்பாக முதல் கட்டமாக 2000 கோடி ரூபாய் நிவாரணம் என்பது வழங்கப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் குறிப்பிட்டது மட்டுமில்லாமல் இந்த பாதிப்புகள் தொடர்பாக உரிய நேரத்தில் ஆய்வு செய்து அறிக்கை அளிப்பதற்கு மத்திய குழுக்களை தமிழ்நாட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலை முன்வைத்திருந்தார். இந்த நிலையில தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பெஞ்சால் புயல் பாதிப்புகளை பார்வையிடுவதற்காக மத்திய குழு இன்று மாலை சென்னை வர இருக்கிறது. நாளை காலை வெள்ள பாதிப்புகளை நேரடியாக பார்வையிட இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றன. குறிப்பாக இந்த மத்திய குழுவுக்கு யார் தலைமை தாங்குகிறார் என்றால் உள்துறை இணைச் செயலாளர் ராஜேஷ் குப்தா என்பவர் தான் தலைமை தாங்குகிறார். அவர் தலைமையிலான ஒரு குழுதான் இன்று மாலை சென்னை வருகிறது. சென்னையில் இருந்து இன்று இரவு தங்கிவிட்டு நாளை காலை பல்வேறு மாவட்டங்களை நேரடியாக பார்வையிட்டு பாதிப்புகள் தொடர்பான விவரங்களை கணக்கெடுத்து மத்திய அரசுக்கு இது தொடர்பான அறிக்கையை அவர்கள் வழங்குவார்கள். எனவே அதற்காக இன்று மாலை மத்திய குழு சென்னை வர இருப்பது தற்போதைய அண்மை செய்தியாக பார்க்கப்படுகின்றது. கற்பகம், விவரங்களுக்கு நன்றி சிவா.